அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில துலாம் ராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற போகிறார். உச்ச சுக்கிரனால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்த உச்ச சுக்கிரனால் காதல் வரும் காலம் என்றே சொல்லலாம். துலாம் ராசிக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட்டும் அன்பும் வரக்கூடிய காலகட்டம். காதலில் வெற்றி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த உச்ச சுக்கிரனால் இடமாற்றங்களும் பயணங்களும் ஏற்படும் என்றே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து அப் டு 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரலும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலதான் சுக்கிரன் இருக்க போறாரு, மீனம் ராசியில. பொதுவாகவே இந்த சுக்கிர பயிற்சி என்பது அரௌண்ட் ஒரு 40-45 டேஸ்ல ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னாக்க அப் டு ஒரு 4 மந்த் ஒரே ராசியில இருக்க போகுது. கண்டிப்பா இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வகையில. இதுல ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுறது நல்ல பலன் தான். ஏன்னா எதுலயும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, எதுலயும் ஒரு துணிச்சலா இறங்குவீங்க, யோசிச்சுட்டு இருந்த காரியம்லாம் செயல்பாட்டுக்கு வரும், முயற்சிகள்ல வெற்றி ஏற்படும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற பாசிட்டிவ்லாம் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த சுக்கிரன் உச்சமாகும் போது சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும். ஆனா 6ஆம் இடத்துல உச்சமாகிறாரு, அது ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. அதே போல 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு 8ஆம் இடத்துல. அப்போ பரிவர்த்தனை. அதே போல இந்த சுக்கிரனும் 8 குடிவனாக வராரு இல்லையா, 8 குடிவனும் 6 குடிவனும் பரிவர்த்தனை பண்ணலாமான்னா பண்ணலாம். இந்த பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும். 6-8 இந்த அதிபதிகள், ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல அதிபதியோட பரிவர்த்தனை ஆகும் போது நல்ல பலனையை கொடுக்கும். அப்ப என்ன விஷயம்னாக்க இந்த குருவும் பலமா இருக்கு, சுக்கிரனும் பலமா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நாம இந்த 4 மாசத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில நம்மளுடைய ஜாதகப்படியும் பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு, அல்லது வர்க்கோத்தமா இருக்காரு, அல்லது நீசம் பெற்று பங்கமாகிறாரு, நீச பங்கமாகிறாரு அப்படின்னாக்க நமக்கு இந்த கோச்சாரத்துல இந்த சுக்கிரன் உச்ச பெறக்கூடிய காலகட்டம் என்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருந்து உங்களுக்கு நடப்பு தசா புக்தி, தச சுக்கிர தசை நடக்குது, அல்லது சுக்கிரன் புக்தி நடக்குது, அல்லது அந்தரமாவது சுக்கிர அந்தரம் நடக்குதுன்னா கூட இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இப்போ என்னென்ன விஷயம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கலாம். பொதுவாகவே சுக்கிரனும் குருவும் ஒருத்தருடைய ஜாதகத்துல பலமாக இருக்குன்னாகவே அவங்களுக்கு 2 விஷயம் உறுதியா கிடைச்சிரும். ஒண்ணு பணம், புத்திரபாக்கியம், புத்திரலால் மகிழ்ச்சி, புத்திரலால தொல்லை இல்லாம இருக்கிறது. அடுத்தது தனக்கு இணையான துணையை கிடைக்கிறது, காதல் கிடைக்கிறது, எதிர்ப்பாளினருடைய அன்பு, பாசம், நட்பு, தாம்பத்திய சுகம் இதெல்லாம் கிடைக்கிறது சுக்கிரனால கிடைக்கும். அப்போ கோச்சாரத்துல சுக்கிரன் பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க, உங்க சுய ஜாதகத்திலையும் பலம் பெற்று சுக்கிரன் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த நேரத்துல திருமணமே ஆகல, நீண்ட நாளா முயற்சி பண்றீங்கன்னாக்க திருமணத்திற்கான வரன் வரும், கல்யாணம் ஆயிடும். காதல் சக்சஸ் ஆகுமா? கண்டிப்பா காதல் சக்சஸ் ஆகும். சில பேருக்குலாம் புதிய காதல் வரும். இப்பதான் சில பேர்லாம் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. இந்த நேரத்துல ப்ரொபோஸ் பண்ணா அந்த காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இப்ப பாரு சதா சண்டை சச்சரவோடையே இருந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒற்றுமை ஏற்படும், தாம்பத்திய சுகம் கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரே வீட்டுல இருக்கீங்க, பிரியாம இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். அவங்களுக்கெல்லாம் சப்போஸ் பிரிஞ்சிருக்கீங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் இருக்கு, வழக்குகள் இருக்குன்னாக வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தும். 6ஆம் பாவகம் வலுப்பெற்று இருக்கு. 6 குடிய குருவும் 8ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்காரு. இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் போது வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தும். அப்போ டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கீங்க அல்லது டிவோர்ஸ் கேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க அதற்கு இந்த 4 மாசத்துல ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன் அமையும். சில பேருக்கு இந்த நேரத்துல புதிய ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படும். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன்ல இந்த துலாம் ராசிக்கு அதுதான் போட்டிருப்பேன், புதிய உறவுகள் ஏற்படும் அப்படின்ட்டு. சோ இந்த நேரத்துல உங்களை தேடி எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது காதல் அல்லது ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். அதுல அது நட்பாக மட்டும் கூட இருக்கலாம், காதல் இல்லாம ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும், எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கலாம், அல்லது பழைய நண்பரே கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திடீர்னு உங்க மேல ஒரு அஃபேர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், ப்ரொபோஸ் பண்ணலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எதிர்ப்பாளின் இருந்து ஒரு அப்ரோச்சஸோ ஒரு அட்ராக்ஷனோ இந்த காலகட்டத்தில் வரும். அது
திருமணம் ஆகாதவர்களுக்கு மேக்சிமம் வரும். திருமணம் ஆனவர்களுக்கும் சில பேருக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ அப்போ இந்த சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால மிக சிறந்த யோகத்தையும் உங்களுக்கு இந்த நேரத்துல கொடுக்கும். சரி, என்னென்னலாம் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அப்போ வேலை விஷயமா வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த டியூரேஷன்ல ஒரு இடமாற்றம் உறுதி. அரசு பணியிலே இருப்பீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷனோட கூட டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தனியார் பணியில் இருக்கீங்க, வேலையில நிறைய நெருக்கடி பிரச்சனை தான். 2024 பொறுத்தவரையிலும் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிற 2024ல வேலை விஷயமா நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. பண விஷயமாவும் கடன் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், உடல் நலத்துல தொந்தரவுகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உடல் நலத்துல தொந்தரவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். முடிவு கிடைக்காது. ஏன்னாக 6ஆம் பாவகத்தோட ஆதிபத்தியத்தை சுக்கிரன் கொடுப்பாரு. அந்த வகையில கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கீங்க, 50 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னாக சுகர் போன்ற கம்ப்ளைண்ட், நீர் சம்பந்தமான நோய்கள், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான உபாதைகள்லாம் வரும். அதே போல ஈவன் 40 வயசு 50 வயதுக்குள்ள இருப்பவங்களுக்கு கூட மூட்டு வலி, கால் வலி, பாத வலி, அதே போல நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். சோ அதனால உடல்நலத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதற்கு உரிய பரிகாரமும் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நீங்க எடுக்கும் போது அந்த உடல்நல தொந்தரவு இல்லாம இருக்கும். வேலை பொறுத்தவரையிலும் இடமாற்ற உறுதி. பிரைவேட் வேலையில கூட நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு இருப்பீங்க. அந்த பிரைவேட் வேலையை விட்டுட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இந்த 4 மாசமே உண்டு. மே மாசத்துக்குள்ள இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ வேற ஒரு நிறுவனத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ அப்போ இந்த சுக்கிர பயிற்சியால இடமாற்றங்களும் பயணங்களும், தொலைதூரத்துல வசிக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா வேறொரு நாட்டிற்கோ வேறொரு ஊருக்கோ பயணப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதே ஊர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்காக ட்ரை பண்றீங்க, வெளி மாநிலத்துல வேலை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அப்படின்னா இந்த டியூரேஷன்ல அது சக்சஸ் ஆகும். இப்போ 8ஆம் இடமும் பலமா இருக்கு, 6ஆம் இடமும் பலமா இருக்கு. திடீர்னு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரும். அதாவது பணம் வரும். பணம் எப்படி வரும்னாக்க திடீர்னு யாராவது கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க இந்த காலத்தை பொறுத்தவரையிலும். இப்ப பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, பேங்க் லோன் கிடைக்கல அப்படின்னாக்க இந்த நேரத்துல பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு வாகனம் சம்பந்தமான பேங்க் லோன், அது கடன் வாங்கி கடனும் ஏற்படும். 6ஆம் இடம் வலுவா இருக்கும் போது கடன், நோய், எதிர்ப்பு இதெல்லாமும் வரும். அந்த எதிர்ப்பு, நோய் இதெல்லாம் நீங்க ஃபைனலா நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பாரு. 8ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கு. அப்போ ஒரு இடமாற்றம் ஏற்படும், கடன் வரும். அந்த கடன் கொடுக்குறாங்கன்றதுக்காக நிறைய கடனும் வாங்கக்கூடாது, அகலக்கால் வைக்க கூடாது. தொழில் சம்பந்தமாக விரிவுபடுத்துறீங்கன்னாக ஒரு ஷிஃப்ட் பண்ணலாம். பட் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற கடனா இருந்தா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். இப்ப சொத்துக்கள் வாங்குறது, வீட்டு கடன் அல்லது லோன் போட்டு ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான கடன்கள் அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் அந்த வகையில வீடு, வாகனம் போன்றவை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் உடம்புல கொஞ்சம் சில பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவுகள் வரும். அதற்கு உரிய மருத்துவம் உடனுக்குடன் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது செல்ஃப் மெடிகேஷன்ன்றதை தவிர்த்தணும், அது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். அடுத்ததாக சொல்ல போனாக்க எதிர்ப்பு, காம்படிஷன். பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய தொழில் செய்யக்கூடியவங்களுடைய காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஆனா ஃபைனலா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்த காம்படிஷனுக்கு புத்தாக்கமான ஐடியாக்களை புகுத்தி உங்க தொழில மாத்தி யோசிச்சு அதன் மூலம் உங்க தொழிலும் சிறப்பாக இருக்கும். ஆனா காம்படிட்டருடைய தொல்லையும் கொஞ்சம் இருக்கும். கண்டிஸ்டி, போட்டி, பொறாமைன்றதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். 6ஆம் இடத்துல இந்த சுக்கிரன், ராகு வேற இருக்கிறார் இல்லையா? இந்த ராகு பகவானை சுக்கிரன் சுபத்துவமாக்குறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க எதிர்பாராத பணம்ன்றது கடன் வாங்குறதன் மூலமா வரும். அல்லது உங்களுடைய தொழில கூட திடீர்னு நல்ல ஒரு லாபங்கள் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த டியூரேஷன்ல. அப்போ ஒரு ஊதிய உயர்வோடு வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சில பேருக்குலாம் இருக்கு. அதாவது உங்களுடைய திறமை இந்த நேரத்துல பழிச்சிடும். நீங்க இத்தனை நாளா நமக்கிட்ட இந்த திறமை எல்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாம கூட இருக்கும். அந்த திறமையை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய திறமை வெளிக்காட்டுவீங்க. மீடியா துறையில இருப்பவங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்க, ரியல் எஸ்டேட் துறை, கட்டுமான துறை, இந்த மாதிரி துறையில இருப்பவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஐடி துறை, சாப்ட்வேர் துறையில அவங்களுடைய ஸ்கில்ல எக்ஸ்ட்ராடினரியா பயன்படுத்தக்கூடிய காலகட்டம். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல வரும். அதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னாக்க சக்சஸும் உண்டு. அதுதான் சொல்றேன், பிரச்சனை வருதுன்னு நீங்க ஒதுங்காம அந்த பிரச்சனைக்குரிய ஐடியாஸும் சொல்யூஷனும் உங்க மனசுலயே வரும்.
அதை பயன்படுத்திங்கன்னா போது வெற்றி உண்டு. எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க, ஆனா எதிரிகளை ஓட விடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட தொல்லை கொடுத்தவங்க ஒண்ணு அவங்க விலகுவாங்க, அல்லது நீங்க விலகி வேற இடத்துல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம ஏற்கனவே நியூ இயர் பலன்களை கூட சொல்லியிருக்கிறேன். சோ இப்ப இந்த 4 மந்த் வந்து பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசிக்கு பெட்டரா இருக்குமா அப்படின்னு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னாக்க கண்டிப்பா பெட்டரா இருக்கும். எந்தெந்த விஷயத்துலனாக்க வேலை இதுவரையிலும் கிடைக்கல, வேலையே இல்லைன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகும். திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க, வரன் வந்து தடையா இருக்கு, சரியா அமையல அப்படின்றவங்களுக்கு சரியான வரன் அமையும். காதல் இருப்பவர்களுக்கு பிரிந்திருக்கிறீங்கன்னா கூட மீண்டும் அந்த காதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது பிரிந்தவர்களோட பேசக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்தது புதிதாக சில பேருக்குலாம் காதலும் ஏற்படும். எதுவுமே வாழ்க்கையில் இல்லை, எனக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை, பந்தம் இல்லைன்றவங்களுக்கு கூட ஒரு புதிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு வகையில மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளருடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வீடு, வாகனம், சொத்து சம்பந்தமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நலத்துல தொந்தரவு, கடனை வந்து அதிகமா கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கக்கூடாது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எதிரி தொல்லை, எதிர்ப்பாளர்கள், போட்டி பொறாமை இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அதை சமாளிச்சு நீங்க ஜெயிக்கணும். அடுத்தது இந்த நேரத்துல இடமாற்றம் வரும் வேலையில, அது சரியான வாய்ப்புகளை பார்த்து நீங்க சூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான சில நெகட்டிவ் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அந்த நெகட்டிவ்ஸை நீங்க ஓவர் கம் பண்ணும்போது சக்சஸ் கண்டிப்பா உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சி முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கணும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இல்ல, இப்போ நடப்பு தசா புக்தியும் சுக்கிர தசை இல்ல, சுக்கிர புக்தியும் இல்ல, சுக்கிரன் அந்தரமும் இல்ல, என் ஜாதகத்துல சுக்கிரன் நீசம், கம்ப்ளீட்டா நீசம் ஆயிட்டாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு கூட சில பேர் கேட்பீங்க. அல்லது சுக்கிரன் பகை வீட்டுல இருக்கிறாரு அப்படின்றவங்களுக்குமே கூட இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குருவோட காரகத்துவங்கள்ல கூட கிடைக்கும். பணம் கொடுப்பாரு, புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் எல்லாம் கிடைக்கும். சோ அவர்களுக்கும் இறை வழிபாடை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அது நன்மையை கொடுக்கும். நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வர்றது. சுக்கிர ஸ்தலம் என்பதே ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க போயிட்டு இந்த ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு, அதே போல சக்கரத்தாழ்வார் வழிபாடையும் செய்துட்டு, குறைந்தபட்சம் ஒரு 12 முறை சக்கரத்தாழ்வார் சன்னதியே 12 முறை அந்த பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். மதுரையில் இருக்கிறவங்க திருமோங்கூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலேயே சக்கரத்தாழ்வார் இருக்காரு, படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் இருக்கு, லலிதாம்பிகை இருக்கு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே போல நீங்க வீட்லயே பாத்தீங்கன்னாக்க ஒரு அகல் விளக்குல சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு தினமும் காலையில ஏத்திட்டு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போறீங்க, வெளியில வீட்டு விட்டு வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் ஜெயமான நாளாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.